பஸ் ஸ்ட்ரைக் மத்தியிலும் மத்திய இரவு ஷிப்ட் இருப்பவர்களையும் விடுப்பில் சென்றவர்களை வைத்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஷிப்ட் முதல் நாளான இன்று பலரும் ஓய்வில்லாமல் பணிக்கு வந்துள்ளதால் நாளை இதே நிலை நீடிக்க வாய்ப்பில்லை. இதனால் நாளை அதிக அளவு பேருந்துகள் ஓடாது. ஓய்வில்லாமல் தொடர்ந்து பணி செய்தால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் விஷால், ஆர்யா ஆகியோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் காலடியில் விழுந்து கும்பிட்டு விஷால், படப்பிடிப்பு காரணமாக கேப்டனின் இறுதி ஊர்வலத்துக்கும் நல்லடக்கத்துக்கும் வர முடியவில்லை என கதறி அழுதபடியே மன்னிப்பு கேட்டார். பின்பு அங்கு அஞ்சலி செலுத்தி வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம். பொங்கல் பண்டிகை எதிரொலியில் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. ஏற்கனவே அரசு பேருந்துகளில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆம்னி பேருந்துகளின் மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, குமாரி செல்ல 2500 3000 என 5000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மாலத்தீவு அதிபரை பதவி நீக்கம் செய்யும்படி அந்நாட்டில் கோரிக்கை எழுந்துள்ளது. பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை மாலத்தீவு அமைச்சர்களின் விமர்சனம் செய்த சம்பவம் பூதாகரமாகி உள்ளது. இது தொடர்பாக மாலத்தீவு பார்லிமெண்டின் சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் அலி அசீம் அதிபர் மொய்சோய் பதவி நீக்கவும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 1000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நாளை தமிழகம் முழுவதும் தொடங்க உள்ளது. இதற்காக வழங்கப்பட்ட டோக்கன்களில் குறிப்பிட்ட தேதி நேரம் படி ரேஷன் கடை சென்று பெறலாம். இந்நிலையில் பரிசு தொகுப்பை வழங்க ஏதுவாக ஜனவரி 12 வெள்ளிக்கிழமை அன்று ரேஷன் கடைகள் இயங்கும் என்று பரிசு தொகுப்பு பெற வரும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அபான தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 46,560க்கு விற்பனை ஆகிறது. இது நேற்றைய விலையை விட 80 குறைவு. நேற்று 1 கிராம் தங்கத்தின் விலை 5830க்கு விற்பனையான நிலையில் இன்று 5820க்கு விற்பனை ஆகிறது. சமீப நாட்களாக தங்கத்தின் விலை தொடர் சரிவை சந்திப்பதால் வியாபாரிகள் இதனை நகை வாங்கும் நேரமாக பார்க்கின்றனர். பங்குச்சந்தைகள் உயர்ந்து வருவதால் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது.